மம்முட்டி வில்லனா நடிக்கிறதா நேத்துல இருந்து ஒரு நியூஸ் போயிட்டு அதெல்லாம் இருக்கு கிடையாது. நீங்க சொல்றது இந்த D55 சொல்றீங்களா? ஆமா சார். இதுல சொல்றீங்களா? சார் இதுல இல்ல சொல்றேன் சார். அதெல்லாம் வந்து மம்முட்டி சார் வில்லனா நடிக்க மாட்டாரு. வாய்ப்பே இல்ல. நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன் நான் ஒரு சார்? தடவை மம்முட்டி சார் கேட்டு அடி வாங்கணும், அதனால சொல்றேன். அச்சச்சோ, என்ன சம்பவம் சார் இது? அது சம்பவம் ஒன்று நடந்தது. என்னாச்சுன்னா, நாங்க தாண்டவன்னு ஒரு படம் எடுத்தோம். ஆமா. அந்த படத்துல வந்து விஜய் சார் நானெல்லாம் ஏஎல் விஜய் நானும் உட்காந்து ஃபைனல் பண்ணும்போது மம்முட்டி சார் இதில் நடிச்சா நல்லா இருக்கும், ஆண்டகனிஸ்ட் கேரக்டர் அப்படின்னு. அப்போ மம்முட்டி சார் நல்லா எனக்கு பழக்கம். நான் வந்து மலையாளத்தில் படம் எடுத்துட்டு இருந்தோம். அதனால அந்த மம்முட்டி சார் என்னுடைய ஒரு படத்துக்கு சப்போர்ட்டாக அவங்க டைமில் டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணாங்க. அவரோட டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனம் இருக்குது. அவருடைய மேனேஜர் வந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுனால நான் வந்து மம்முட்டி சாரை ரீச் பண்ணேன் மேனேஜர் மூலமாக. மம்முட்டி சார் ஃபோன் எடுத்தார். சொல்லு தனஞ்சயன். அவர் ரொம்ப கிண்டலாக அடிப்பார், நல்லா கிண்டல் அடிப்பார், நக்கல் பயங்கரமாக அடிப்பார். நான் சொன்னேன், சார் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். சொல்லு அப்படின்னாரு. விக்ரம் சார் நடிக்கிறார் சார். ஓ குட் குட். அப்புறம் எதுக்கு எனக்கு கால் பண்ணேன் அப்படின்னாரு. சார் நீங்கள் நடிக்கணும். என்னவா அப்படின்னாரு. நீ கேட்ட மாதிரி ஒரு ஆண்டகனிஸ்ட் ரோல் சார். நான் ஒன்று பண்ண தனஞ்சயன், நான் ஹீரோவை பண்ணுறேன், விக்ரம வில்லனா பண்ண சொல்லு. இந்த பதில் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கல்ல? நான் அப்படியே இல்லை பயங்கர அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நான் அடி பண்ணலாமா தனஞ்சயன், நான் அந்த கேரக்டர் பண்ணிடுறேன், விக்ரம் சார் வந்து வில்லனை அடிக்க சொல்றியா அப்படின்னாரா. சார் சாரி சார், நான் ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் ஏன் வில்லன் அடிக்கிறதுக்கு நீ ஒரு காரணம் சொல்லணும். நீ பாட்டு என்னை வந்து வில்லன் அடிக்கிறதுக்கு கூப்பிட்றேன்னா அது காரணம் வேணும் இல்லை. இதுக்கு வந்து நான் ஹீரோ நடிச்சு அவர் வில்லன் அடிப்பாரா சொல்லு இந்த கேரக்டரில் அப்படின்னாரு. அதுக்கு என்கிட்ட பதிலே இல்லை. நான் சொன்னேன், இல்லை சார் அந்த கேரக்டர் வந்து வில்லனோட 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுற கேரக்டர், அதில் நீங்கள் ஆண்டகனிஸ்டாக மாறுறீங்க அப்படின்னும்போது தனஞ்சயன் நான் பண்ணணும் அப்படின்னா நானும் காரணம் வேணும், வில்லனாக மாறதுக்கான காரணம் வேணும், இல்லைன்னா நான் நடிக்கணும் அவசியம். நான் சொன்னேன் ஸ்வாப் பண்ணிட்டு ரோலை, நான் அந்த ரோல் அடிக்கிறேன் இந்த ரோலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நக்கல் அடிச்சிட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்சிருச்சு அவர் என்னை வந்து நக்கல் பண்ணுறாரு. கண்டிப்பாக அவர் வந்து இரிட்டேட் ஆகிட்டார். அந்த இரிட்டேட் வந்து எக்ஸ்பிரஷன் வந்து நக்கல் அடித்தார். இந்த மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னாரு. அப்போயே எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் திருப்பி கொச்சி போயிட்டு அவரை போய் பார்த்துட்டு சாரி சார் நான் ஏதாவது கேட்டு தான் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னேன். சும்மா அதை உனக்கு தெரியாமல் கேட்டேன், அது ஓகே, நானும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல அப்படின்னு சொன்னார். நான் அப்படி பண்ணுறது இல்லை அப்படின்னாரு. அப்போ என்கிட்ட சொன்னார், நான் வில்லன்லாம் பண்ண மாட்டேன், நானே ஹீரோ நானே வில்லனா ஓகே. அவருடைய பிரம்மயுகம் படம் பார்த்தீங்கன்னா அவரே ஹீரோ அவரே வில்லன். ஸோ ஈ வில் டூ தட். ஈவிலாக அவர் பண்ணுவார். ஆனால் ஒரு ஹீரோக்கு வில்லனாக பண்ண மாட்டார். ஈவிலாக அவரே பண்ணுறது ஓகே. அவருடைய படத்தில் அவரே ஈவிலாக மாறுறதுன்றது அதுக்கு அவர் ஓகே. அவருக்குன்னு ஒரு ஒரு பெரிய லெஜெண்ட். அவருக்குன்னு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் இருக்குது. அவர் வந்து இன்னொரு பணத்துக்காக வந்து ஒரு வில்லன் அடிப்பார்னா அதெல்லாம் பண்ண மாட்டார். இதில் ஈக்குவலான ஒரு கேரக்டராக இருக்குது, அவரும் ஒரு ஹீரோ மாதிரி வராரு, ஆனால் அவருக்கான ஒரு ஷேட் வந்து நெகட்டிவாக இருக்குன்னு அவர் பண்ணுவார்.